அஸ்ஸலாமு அலைக்கும். 36வது கேள்வியிலேருந்து பார்ப்போம். டூ ஏ சக பி விளைவுகள் எனும் தாக்கத்தின் இயக்கவியல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது அல்ல சரியானவை. 2A கேஸ் சக பி விளைவுகள். இத்தாக்கம் ஒரு முதன்மை தாக்கமாக இருப்பின் தாக்கத்தின் வீதம் ஒருபோதும் ஏயின் செறிவுக்கு நேர்விகித சமனாக மாற்றமடையாது. சரியா? பார்ப்போம். இப்போ நாங்கள் தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கும் நான் வரைஃபிக்கிறேன்னா பூஜ்ஜிய வரிசை தாக்கம் ஆயிடுச்சுண்டா இப்படி போவோம். இது பூஜ்ஜிய வரிசைக்கு செறிவு மாற்ற தாக்க வீதம் மாறாது. அதே முதலாம் வரிசையாக காணப்பட்டாண்டா செறிவு தாக்க வீதத்துக்கு நேர்விகித சமனாக அதிகரித்த போது முதலாம் வரிசை தாக்கம் அமைந்தால், அதே இரண்டாம் வரிசை தாக்கம் அமைந்தால் செறிவு தாக்க வீதத்துக்கு வர்க்கமாக அதிகரிச்சோம். சரியா? ஓகே. இப்போ இத்தாக்கம் ஒரு முதன்மை தாக்கமாக இருப்பின் தாக்கத்தின் வீதம் ஒருபோதும் ஏயின் செறிவுக்கு நேர்விகித சமனாக மாற்றமடையாது. இது பார்த்தேன்னா உங்களுக்கு கூற்று ஃபஸ்ட்டாக பிழை மாறி இருக்கும். ஆனால் இந்த கூற்று சரி. ஏண்டா ஏட வரிசை இது ஒரு முதன்மை தாக்கம் ஆயிடுச்சுண்டா ஏட வரிசை இப்படி வரும். இப்போ தாக்க வீத கோவை எழுதினாண்டா ஆர் சமன் கே ஏட சரிவிட முதன்மை தாக்கம் ஆயிருந்தாண்டா வரிசை ரெண்டாக வரப்போகுது. பீட செறிவு ஆயிடுச்சுண்டா பீட செறிவிட முதலாம் வரிசை வரப்போகுது. சரியா? இங்கே ரெண்டாம் வரிசை வரதால என்ன செய்யும்? செறிவிட வர்க்கத்துக்கு தான் நேர்விகித சமனாக காணப்படும். சரியா? முதன்மை தாக்க வீதம் ஏயின் செறிவின் வர்க்கத்துக்கு தான் நேர்விகித சமனாக காணப்பட போகுது. ஏயிட செறிவுக்கு இல்லை. சரியா? ஆகவே இந்த கூற்று சரின்னு எடுப்போம். அடுத்த பி கூற்று வரும். இத்தாக்கத்துக்கு ஊக்கி ஒன்றை பிரயோகித்தலானது தாக்கத்தின் மோதிகை மீடிரனில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. ஊக்கி போட்டால் என்ன நடக்கும்? தாக்க வீதத்தை கட்டாயம் ஊக்கி கூட்ட போகுது. ஆனால் எப்படி கூட்டும்? தாக்கத்திட மீடிரனை மாற்றி இல்லை, தாக்கத்திட ஏவட் சக்தி குறைந்த மாற்றுப்பாதை ஒன்றை வழங்குறது மூலம் தான் ஊக்கி தாக்க வீதத்தை அதிகரிச்ச போகுது. தாக்கத்திட அதை மீடிரன் இப்போ இங்கே சொல்கிற மாதிரி மோதிகை மீடிரனை அதிகரிச்சிருது காரணிகள் வெப்பநிலை அதிகரித்தா என்ன நடக்கும்? வெப்பநிலை கூடினண்டா மூலக்கூறுட இயக்க சக்தி அதிகரிச்ச போகுது. மூலக்கூறுட இயக்க சக்தி அதிகரிச்சாண்டா ஒரு மோதிகை மீடிரன் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மூலக்கூறோட ஒரு துணிக்கையோட இன்னொரு துணிக்கை மோதிர வீதம் அதிகரித்த போகுது. ஒரு செகண்டில் மோதிர வீதம் அதிகரித்த போது அதால் தாக்க வீதம் அதிகரித்த போகுது. அதே மாதிரி செறிவு அதிகரித்தாலும் என்ன நடக்கும்? மோதிகை மீடிரன் அதிகரிச்சோம். ஒரு செகண்டில் பயனுள்ள மோதிகைகள் எண்ணிக்கை அதிகரித்த போகுது. சரியா? அப்போ வெப்பநிலை அதிகரித்தாலும் மோதிகை மீடிரன் அதிகரித்தோம், செறிவு அதிகரித்தாலும் மோதிகை மீடிரன் அதிகரித்தோம். ஆனால் ஊக்கி அப்படி இல்லை. ஊக்கி ஏவட் சக்தி குறைந்த மாற்றுப்பாதையினூடாக தாக்கத்தை கொண்டு சென்று அதன் மூலமாக தாக்க வீதத்தை அதிகரிச்ச போகுது. ஸோ இந்த கூற்றில் செல்லுறது தாக்கத்தோட மோதிகை மீடிரனில் மாற்றத்தை ஊக்கி ஏற்படுத்தாதுட்டு. அப்போ அந்த கூற்றை நாங்கள் சரின்னு எடுப்போம். சியை பார்ப்போம். இரு வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஏ கமாபி ஆகிய ஒவ்வொன்றின் செறிவையும் இரு மடங்காக்கினால் தாக்க வீதம் வேறுபட்ட காரணியால் மாற்றமடையும். ஓகே. இங்கே செல்லுறதுபடி செறிவை 2 மடங்காக்குறாங்க. நான் இன்றைக்கி எழுதுகிறேன். ஆர் டேஷ்ன்னு எடுப்போமே. ஆர் டேஷ் கே 2 ஏட செறிவிட 2ஆம் அடுக்கு 2 பீட செறிவிட 1ஆம் அடுக்கு அப்படி எடுப்போமே. ஓகே. இப்போ நான் இன்றைக்கி முதலாம் வரிசையாக முதன்மை தாக்கமாக எடுத்து நான் பார்க்குறேன். இல்லை அப்படி பார்த்தேன்டா செறிவு அதிகரித்தக்குள்ள என்ன அதிகரிச்சோம்? தாக்க வீதம் அதிகரிச்சோம். சரியா? செறிவு அதிகரித்தக்குள்ள தாக்க வீதம் அதிகரிச்சோம். அதோட வெப்பநிலையும் வெவ்வேறு வெப்பநிலைன்னு சொல்லி இரு வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஏபி ஆகிய ஒவ்வொன்றின் செறிவையும் 2 மடங்காக்கினார். இப்போ செறிவையும் அதிகரிச்சுறாங்க, அதே மாதிரி வெப்பநிலையும் அதிகரிச்சுறாங்க. வெப்பநிலை அதிகரித்தக்குள்ள உங்களுக்கு தெரியும் கே மாறப்போகுது. சரியா? கேயும் அதிகரித்தோம், அதால் தாக்க வீதம் அதிகரிச்ச போகுது. சரியா? அப்போ இங்கே வேறுபட்ட காரணின்னு சொல்லிடுறது இங்கே கே தான் சொல்லிடுறாங்க.
சரியா? அப்போ செறிவால் அதிகரிச்சுறதும் இங்கே வந்து சொல்லிடுறது வேற என்ன, ஒவ்வொன்றின் செறிவையும் இருமடங்காக்கினால் தாக்க வீதம் வேறுபட்ட காரணியால் மாற்றமடையும் அப்படின்னு சொல்லிடுறது வந்து கே ஆலயம் அதிகரிச்சும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து சரின்னு எடுப்போம். சரியா? அடுத்தது வந்து இதில் வந்து இதை பிழைன்ற மாதிரியும் எடுக்கலாம். ஓகே, இதை கூற்றை வந்து நான் வந்து சரின்னு எடுக்கிறேன். ஓகே, டி கூற்றை பார்ப்போம். இத்தாக்கத்தின் வீத விதி ஆர் நேர்விகித சமன் ஏ வர்க்கம் பி என தரப்படின் மேற்படி தாக்கம் முதன்மை தாக்கமாகவே இருக்கும். அந்த கூற்று வந்து பிழை. ஏண்டா இப்போ இதே மாதிரி வாரன்வீங்களே, இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆர் நேர்விகித சமன் ஏயின் 2ஆம் அடுக்கு பீட 1ஆம் அடுக்கு இப்படி நாங்கள் வந்து ஒரு தாக்க வீத கோவையை கண்டா இந்த அதில் உள்ள அதே மாதிரியே எங்களுக்கு வந்து வர பீசமான குணகங்களும் வந்து இருந்தேன்டா நாங்கள் வந்து ஒரே நேரத்தில் முடிவுக்கு போயிடலாம் முதன்மை தாக்கம் தான் அப்படின்ட்டு. சரியா? இது வந்து பலபடி தாக்கமாகவும் காணப்படலாம், பலபடி தாக்கமாகவும் காணப்படலாம். அதே ஒரு வேளை இங்கனைக்கு வந்து 0 வந்து இருந்தேன்னு வைங்களே, இது கட்டாயம் ஒரு என்ன பலபடி தாக்கமாக தான் காணப்படும். சரியா? அப்போ இங்கனைக்கு பீசமான குணகங்களுக்கு இங்கு உள்ள தாக்க வரிசைகள் வந்து சமனா வந்தா இது வந்து ஒரு முதன்மை தாக்கமாகவும் காணப்படலாம், பலபடி தாக்கமாகவும் காணப்படலாம். அதே கட்டாயம் பீசமான குணகம் வந்து தாக்க வரிசைக்கு வந்து சமன் இல்லாமல் வந்தேன்டா கட்டாயம் இது ஒரு பலபடி தாக்கமாக தான் காணப்படும். ஸோ இங்கே சொல்லிடுற மாதிரி இத்தாக்கத்தின் வீத வீதி ஆர் நேர்விகித சமன் ஏயின் வர்க்கம் பீட 1ஆம் அடுக்கு என தரப்படின் மேற்படி தாக்கம் முதன்மை தாக்கமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இது பலப்படி தாக்கமாகவும் காணப்படலாம். ஸோ இதுக்கு வந்து 5வது ஆன்சர் கொடுப்போம். அடுத்து 37வது கூற்று பார்ப்போம். 2-methyl 2-butene 1-ol எனும் சேர்வை பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுக்கள் எது அல்லது வேண்டி கேட்டீங்க. பார்ப்போம். 2-methyl 2-butene 1-ol. சரியா? இப்போ பியூட்டின் வந்து இருந்தால இங்கே நீங்கள் வந்து பியூட்னு வந்து இருந்தால கார்பன் எத்தனை காணப்படுவீங்க? கட்டாயம் 4 கார்பன் காணப்படணும். சரியா? மெத்தினா 1, எத்துண்டா 2, ப்ரோப்னா 3, பியூட்னா 4, பென்ட்னா 5, ஹெக்ஸ்னா 6 அப்படி போகும். சரியா? ஓகே, இங்கே வந்து 2-methyl 2வது கார்பனில் மெத்தைல் கூட்டம் ஒன்று காணப்படுதா? அதே மாதிரி 2-methyl 2-butene 1-ol பியூட்இன். சரியா? அப்போ 2வது கார்பன்லேருந்து ஒரு ஈன் டபுள் பாண்ட் ஒன்று காணப்படுது, அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அடுத்தது 1-ol இன்னைக்கு OH கூட்டம் உண்டு இணைஞ்சிக்கா. சரியா? ஓகே, அப்போ 2-methyl 2-butene 1-ol. இப்போ வந்து மீதிக்கு வந்து நான் வந்து ஐதரசனை போட்டு நிரப்ப வேண்டியதான். அப்போ இன்னைக்கு சரி, இன்னைக்கு CH ஒன்று வரும், இன்னைக்கு CH3 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ ஏ கூற்று வரும். இது கேத்திரகணித சமபகுதிய தன்மையை காட்டாது. அப்படியா? கேத்திரகணித சமபகுதிய தன்மையை காட்டணும்டா கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் இணைஞ்சிற ஒவ்வொரு கார்பன்லேயும் இணைஞ்சிற சேர்வைகள் வேறு வேறையாக காணப்படணும். இன்னைக்கு ஏ இணைஞ்சிருந்தால் இன்னைக்கு கட்டாயம் பி தான் காணப்படணும், இன்னைக்கு ஏ காணப்படலாம். அதே இன்னைக்கு ஏ காணப்படலாம், இங்கனைக்கும் பி காணப்படலாம், இப்படி வரலாம். இது ஒரு கேத்திரகணித சமபகுதியம். அது இல்லாமல் இன்னைக்கு சின்ற ஒரு சேர்வையும் இன்னைக்கு ஒரு டின்ற ஒரு சேர்வையும் காணப்படலாம். அப்படி காணப்பட்டாலும் என்ன, இது ஒரு கேத்திரகணித சமபகுதியம் தான். ஓகே ஓகே, இப்போ பார்ப்போம். இது கேத்திரகணித சமபகுதியத்தை காட்டும்னு சொல்லியிருந்தால இன்னைக்கு வர சேர்வைகள் கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் வந்திர ஒவ்வொரு கார்பன்லேயும் எப்படி வர சேர்வைகள் வந்திக்கு, இந்த சேர்வை ஒரு வேறு சேர்வை, அதே மாதிரி இது ஒரு வேறு சேர்வை, இனி CH வந்திக்கு, இனி CH3 வந்திக்கு. ஸோ இன்னைக்கு காட்டாதுன்னு சொல்லிக்கு கேத்திரகணித சமபகுதியத்தை காட்டும். ஸோ இந்த கூற்றை நாங்கள் பிள்ளாண்டு எடுப்போம். அடுத்த பி கூற்று வருவோம்.
ஊக்கல் ஐதரசன் ஏற்றத்துக்கு உட்பட்டு ஒளியியல் தொழிற்பாடுள்ள விளைபொருளை கொடுக்கும். ஊக்கல் ஐதரசன் ஏற்றம். பொதுவாக நாங்கள் ஊக்கல் ஐதரசன் ஏற்றத்தில் நிக்கலை வந்து ஊக்கியாக போடுவோம் ஐதரசன் ஏற்றலுக்கு. சரியா? போட்டதால் என்ன நடக்கும்டா, இந்த அந்த பை பாண்ட் சிக்மா பாண்ட் காணப்படுது, பை பாண்ட் காணப்படுது. அந்த டபுள் பாண்ட் உள்ள பை பாண்ட் உடஞ்சி அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்டா, ஐதரசன் ஒன்று சேரும். அதே மாதிரி இங்கேயும் என்ன சேரப்போகுது, ஐதரசன் ஒன்று சேரப்போகுது, CH. அது மாதிரி இங்கே CH3 வரும். இங்கே வந்து CH2OH. அது மாதிரி இங்கே CH3 வரும். சரி, அப்போ இது வந்து ஒளியியல் தொழிற்பாடுள்ள விளைபொருளை கொடுக்கும். ஒளியியல் தொழிற்பாடுள்ள விளைபொருளை கொடுக்கறது கட்டாயம் ஒளியியல் சமபகுதியம். ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டுறதுக்கு கைரல் கார்பன் காணப்படணும், அதாவது சமச்சீரற்ற கார்பன் காணப்படணும். அப்படின்ற ஒரு கார்பனில் இணைஞ்சுள்ள 4 சேர்வைகளும் வேறுபட்ட சேர்வைகளாக காணப்படணும். சரியா? அப்படியான சேர்வை காணப்படுது தானே. இங்கே பாருங்க, ஹைட்ரஜன் காணப்படுது, இது ஒரு வேறு சேர்வை, இது ஒரு வேறு சேர்வை, இது ஒரு வேறு சேர்வை. அப்போ வந்து இது வந்து ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டப்போகுது. ஸோ இந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து சரின்னு எடுப்போம். அடுத்த சிக்கு வருவோம். இது PCl5 தாக்கி பெறப்படும் விளைவு ஈர்வெளிமய சமபகுதியத்தன்மையை காட்டும். ஈர்வெளிமய சமபகுதியத்தில் ஒரு வகைத்தான் என்ன, கேத்திர கணித சமபகுதியம். சரியா? நாங்கள் வந்து ஈர்வெளிமய சமபகுதியம்னு சொன்னாலே நாங்கள் வந்து கேத்திர கணித சமபகுதியத்துக்கு தான் நாங்கள் வந்து இங்கே A-level சிலபஸில் பார்ப்போம். ஆனால் என்ன, ஈர்வெளிமய சமபகுதியத்தில் கேத்திர கணித சமபகுதியம் மட்டுமில்லை வார. சரியா? ஓகே, அதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ PCl5 தாக்கக்குள்ள இன்றைக்கி வந்து OHக்கு பதிலாக Cl வரும். அவ்வளோதான் இனி மாறப்போகுது. அப்படி வாரத்தால் பெறப்படுற விளைவு வந்து ஈர்வெளிமய சமபகுதிய தன்மையை காட்டும்னு சொல்கிறது வந்து சரின்னு எடுப்போம். சரியா? ஓகே, அப்போ அடுத்த டி கூற்றுக்கு வருவோம். இது சேதன பரஆக்சைடு முன்னிலையில் HBrஉடன் தாக்கமுற்று உருவாகும் விளைவு சமச்சீரற்ற கார்பன் ஒன்றை கொண்ட விளைவை கொடுக்கும். சரியா? HBr பரஆக்சைடு முன்னிலையில் தாக்க முடியுது. சரியா? அப்படி தாக்குறதால என்ன விளைவு வரும் பார்ப்போம். HBr H2O2 போடுறாங்க. அப்படி போட்டால் என்ன விளைவு வரும், CH2OH. இனி வர்றது எப்படி வரும், ஐதரசன் குறைஞ்ச கார்பனில் வந்து என்ன இணைய போகுது, ஐதரசன் இணையும். அதே மாதிரி இனி CH3 வருது. ஐதரசன் கூடின கார்பனில் என்ன இணையும், Br இணைய போகுது. அதோட CH3 வரும். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே செல்லிற மாதிரி பரஆக்சைடு முன்னிலையில் HBrஉடன் தாக்கமுற்று உருவாகும் விளைவு சமச்சீரற்ற கார்பன் ஒன்றை கொண்ட விளைவை கொடுக்கும்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இந்த கார்பனை வச்சு பார்த்தா இங்கனைக்கு ஐதரசன் காணப்படுது, இங்கனைக்கு ஒரு சேர்வை காணப்படுது, CH3 காணப்படுது, இப்படி ஒரு சேர்வை காணப்படுது. அதே மாதிரி இங்கனைக்கு ஒரு கார்பனும் காணப்படுது, 1வது கார்பன். இதை 2வது கார்பன் எடுக்கிறேன். இந்த கார்பனை எடுத்து பார்த்தேன்டா இதே மாதிரி ஒரு சேர்வை காணப்படுது, இங்கனைக்கு ஒரு ஐதரசன் காணப்படுது. ஐதரசன் இல்லாமல் நான் இப்படி போடுறேன். இங்கே CH3 கூட்டம், இங்கே Br கூட்டம். ஸோ இந்த சேர்வையிலேயே சமச்சீரற்ற கார்பன், அதாவது நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி கைரல் கார்பன் 2 காணப்படுது. ஒரு கார்பன் இல்லை, 2 கார்பன் காணப்படுது. அதால் இந்த கூற்றம் வந்து பிழையாக எடுப்போம். சரி, இங்கே கூற்றில் செல்ல மாதிரி பார்த்தாண்டா ஒரு கார்பன் தான் காணப்படணும், இங்கே 2 கார்பன் காணப்படுறதால இந்த கூற்று பிழை. ஸோ இதுக்கு வந்து 2வது ஆன்சர் வரும். ஓகே, 38வது கேள்வியை பார்ப்போம். அலசன்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது அல்லது தவறானவை கேட்குறாங்க. ஓகே, F2வின் நியம பிணைப்பு பிரிகை சக்தி Cl2வின் அப்பெருமானத்திலும் குறைவாகும். பிணைப்பு பிரிகை சக்தி வளமையாக கூட்டத்தின் வழியே குறைஞ்சு கொண்டு வரும். சரியா? என்ன மூலத்தை பார்த்தாலும் பிணைப்பு பிரிகை சக்தி வந்து எப்படி கூட்டத்தின் வழியே குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. ஆனால் விதிவிலக்கா அலசன்களுக்கு எப்படி வரும்டா, Cl2வை விட Br2க்கு குறைவாகும், Br2வை விட F2க்கு குறைவாகும், F2வை விட I2க்கு குறைவாகும். இப்படி தான் வரப்போகுது. சரியா?
சரியாக பார்த்தாண்டா F2 வந்து முன்னுக்கு வந்திக்கணும். நாங்கள் மற்ற சேர்வைகளை மாதிரி பார்த்தாண்டா F2 வந்து முன்னுக்கு வந்திக்கணும். ஏன் அப்போ BR2 விட F2க்கு குறையுதுன்னு பார்த்தோம்டா, F2ல வந்து எப்படி வருது, F2ல வந்து தனிச்சோடி இலத்திரன்கள் 3 வரும் ஒவ்வொரு ஃப்ளோரின்லேயும். சரியா? இந்த F2ல வர தனிச்சோடி இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளிகை காரணமாக தான் என்ன வருதுண்டா, பிணைப்பு பிரிகை சக்தி நல்லாவே குறையுது. சரியா? தனிச்சோடி இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளிகை காரணமாக தான் F2ல உள்ள பிணைப்பு பிரிகை சக்தி வந்து BR2வை விட நல்லா குறையுது. அதுதான் இதுக்கான காரணமாக காணப்படும். ஸோ Cl2 அப்பெருமானத்திலும் குறைவாகுன்றது சரியான கூற்று. சரியா? ஓகே, பி கூற்று வருவோம். ஐதரசன் ஏலைட்டுகளின் அமில வலிமை கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக குறைகின்றது என்று சொல்லிடுறாங்க. பார்ப்போம். ஐதரசன் ஏலைட் HF, HCl, HBr, HI. சரியா? இதில் HF மட்டும்தான் மென்னமிலமாக காணப்படும். இந்த HCl, HBr, HI அவ்வளவுமே வண்ணமிலங்கள். ஓகே, இங்கே வந்து HF வந்து மென்னமிலமாக காணப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே உள்ள HFல உள்ள பிணைப்பு வந்து ஐதரசன் பிணைப்பாக காணப்படும். சரியா? ஐதரசன் வந்து ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகங்களோட உருவாக்குற அயன் பிணைப்புக்கு வந்து நாங்கள் வந்து விசேடமாக சொல்கிற பேர் தான் என்ன, ஐதரசன் பிணைப்பு. சரியா? இங்கே வந்து ஐதரசன் வந்து ஃப்ளோரின்ற மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகத்தோட ஐதரசன் பிணைப்பு உருவாக்கிறதால இது வந்து என்ன, ஐதரசன் பிணைப்புன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஐதரசன் பிணைப்பால் இணைஞ்சிறதால இங்கே இந்த H+ஆக விடுவிச்சிற ஆற்றல் வந்து நல்லா குறைஞ்சிக்கு. சரியா? மற்ற மூலகங்களோட ஒப்பிடக்கொள்ள இங்கே வந்து H+ஐ வந்து விடுவிச்சிற ஆற்றல் வந்து நல்லா குறவு. ஆகவே தான் இது வந்து மென்னமிலம்னு நாங்கள் சொல்ல போகிறோம். சரியா? அப்போ அமில வலிமை கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக குறையாது, கூடும். ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் பிள்ளாண்டு எடுப்போம். அடுத்த சி கூற்றை பார்ப்போம். ஃப்ளோரின் ஒருபோதும் மறையேற்ற ஒட்சியேற்ற எண்ணெய் பெறாது. ஃப்ளோரின் ஒருபோதும் மறை ஒட்சியேற்ற எண்ணெய் பெறாதுன்னு சொல்லிக்கி அதை பார்ப்போம். ஃப்ளோரினில் ஒட்சியேற்ற எண்ணெய் -1 0. இதுக்கு இடையில தான் ஒட்சியேற்ற எண் மாறப்போகுது. சரியா? ஒன்று ஃப்ளோரின் வந்து -1 ஒட்சியேற்ற எண்ணெய் பெறும், இல்லாட்டி 0 ஒட்சியேற்ற எண், ரெண்டில் ஒன்று தான் பெறும். அடுத்த குளோரின் வந்து -1க்கும் +7க்கும் இடையிலான ஒட்சியேற்ற எண்ணெய் பெறும். அதே மாதிரி புரோமின் வந்து -1லேருந்து +5 வரைக்கும் பெறும். அதில் வந்து +7 வந்து ஒட்சியேற்ற எண் வந்து என்ன, உறுதி இல்லை. +7 வந்து அதில் உறுதி இல்லாமல் காணப்பட போகுது. சரியா? ஓகே, இங்கே சொல்லிடுறபடி மறை ஒட்சியேற்ற எண்ணெய் பெறாது என்று சொல்லிக்கு. ஸோ அந்த கூற்றை நாங்கள் பிள்ளாண்டு இருப்போம். அடுத்த டி கூற்று வரும். டி கூற்றில் புரோமின் +7 ஒட்சியேற்ற நிலையில் உறுதியான சேர்வைகளை ஆக்கொண்டு சொல்லிக்கு. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம், +5 வரைக்கும் தான் அதில் ஒட்சியேற்ற எண் வந்து எப்படியானது, உறுதியானதாக காணப்படும். +7 வந்து உறுதியற்றது. ஸோ அந்த கூற்றை வந்து பிள்ளாண்டு எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன, ஏ கூற்று மட்டும்தான் இங்கே சரி. அதால் 5வது ஆன்சர். 39வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது அல்லது உண்மையானவை. ஓகே, ஏ கூற்றை பார்ப்போம். பென்டனலின் கொதிநிலை 2-மெத்தைல் புரோபனல் இன் கொதிநிலையை விட உயர்வாகும். பென்டனல்ன்றது 5 கார்பன் வரும், CH3, CH2, 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 COOH தான் பென்டனல்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2-மெத்தைல் புரோபனல் CH3, CH, CH3, அதுக்கப்புறம் CH2, 2-மெத்தைல் புரோபனல். அதாவது இன்றைக்கி 3வது கார்பனில் வந்து என்ன வரும், COOH வரப்போகுது. ஓகே, இங்கே பென்டனலின் கொதிநிலை உயரும். இங்கே வந்து பார்க்க போத கிளைகள்
கிளைகள் கூட கூட அப்படின்னா இப்போ CH3 வந்து இங்கேருந்து கலண்டு 2வது காம்பவுண்டில் இணையுதுன்னு வைங்களேன். அப்போ அன்றைக்கி ஒரு கிளை உருவாகுது. ஸோ இப்போ கிளை கூட கூட என்ன செய்யும்டா பரப்பு குறையும். சரியா? அப்படின்டா இப்போ CH3 கலண்டு இங்கே இணைஞ்சேன்னு வைங்களேன். அப்போ கிளை ஒன்று உருவாகுது. அப்படி கிளை உருவாகிறதால பரப்பு வந்து மொத்த பரப்பு வந்து குறையும். பரப்பு குறைஞ்சா என்ன நடக்கும்டா பரப்பு குறைய என்ன நடக்கும்டா கொதிநிலை குறையும். பரப்பு குறைஞ்சா கொதிநிலை குறையும். கிளை கூட கொள்ள என்ன நடக்கும் பரப்பு குறையும். பரப்பு குறைஞ்சாண்டா கொதிநிலை குறையும். சரியா? ஓகே. இங்கே வந்து 5 கார்பன் மொத்தமாக காணப்படுது. ஆனால் இங்கே 4 கார்பன் தான் மொத்தமாக காணப்படுது. அப்போவே பரப்பு குறைஞ்சாச்சு. அதுலேயும் CH3 வந்து இங்கனைக்கு உள்ளது இங்கே வந்தீங்க அப்படி வாரத்தால் அதுவும் பரப்பை வந்து குறைச்சோம். சரியா? பரப்பு குறையிறதால கொதிநிலை குறைய போகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் கொதிநிலை பென்டனலுக்கு கூட. ஸோ அங்கே வந்து கொதிநிலை வந்து பென்டனலுக்கு தான் உயர்வு என்று சொல்லிடுறதால அந்த கூட்டை வந்து சரின்னு எடுப்போம். அடுத்தது பி கூற்று வரும். CH3 CHOவை விட CH3 COO CH3 CH3 COOH அடுத்தது CH3 COO CH3 கருநாட்ட கூட்டலில் கூடிய விரைவில் ஈடுபடும். சரியா? அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், கார்பன் ஆக்சிஜன் ரெண்டையும் ஒப்பிடக்குள்ள ஆக்சிஜனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே இதில் வந்து பகுதி மறையேற்றம் காணப்பட போகுது. கார்பனுக்கு வந்து பகுதி நேரேற்றம் காணப்படும். சரியா? ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பகுதி மறையேற்றம் காணப்படும், இங்கேயும் பகுதி நேரேற்றம் காணப்படும். சரியா? இப்போ CH3 ஒரு தள்ளும் கூட்டம். CH3 தள்ளும் கூட்டம்ன்றதால கார்பனை நோக்கி இலத்திரனை தள்ளுவார். சரியா? அப்போ இலத்திரண்ட அடர்த்தி கார்பனை நோக்கி அதிகரிச்சு. இங்கே 2 CH3 கூட்டம் காணப்படுது. ஆகவே 2 பக்கத்தாலையும் இலத்திரன்களை தள்ள போகுது. ஸோ இங்கே வந்து இலத்திரன் அடர்த்தி வந்து ஏற்கனவே உள்ளதை விட அதிகரிச்சும். ஆகவே நேரேற்றம் வந்து இங்கே குறைய போகுது. இதை விட நேரேற்றம் வந்து எப்படி ஆகிக்கும்? இங்கே வந்து நேரேற்றம் குறைவாக தான் காணப்படும். ஸோ இங்கே வர கருநாடி இன்னைக்கு OH மைனஸ்னு வைப்போமே. இப்போ OH மைனஸ் இங்கே வந்து பார்ப்பாரு, கருநாடி வந்து பார்ப்பாரு. இங்கே வந்து நேரேற்றம் எதுக்கு கூட இருக்கும் அதில் தான் நீ பார்ப்பார். சரியா? அப்போ இங்கே பார்த்தோம்னா CH3 2 பக்கமும் தள்ளுறதால இங்கே வந்து இலத்திரன் அடர்த்தி அதிகரித்தது. ஆகவே நேரேற்றம் குறையுது. நேரேற்றம் குறையிறதால இங்கே பாருங்கள்ல, இங்கே வந்து CH3 ஒரு பக்கத்தில் தான் தள்ளுது. இங்கே வந்து நேரேற்றம் வந்து இதை விட அதிகமாக தான் காணப்படும். ஸோ கருநாட்ட கூட்டலோட ஈடுபட்டுறா இங்கே தான் வந்து இனே பார்ப்பார். சரி, ஓகே. அப்போ இங்கே வந்து சொல்லிக்கு CH3 CHOவை விட CH3 இதுக்கு வந்து கருநாட்ட கூட்டலில் கூடிய விரைவில் ஈடுபட்டு இல்லை, அந்த கூற்று பிளாண்டு இருப்போம். சரியா? ஓகே. அடுத்தது சி கூற்றை பார்ப்போம். ஓதோ நைட்ரோஃபீனோலை விட பரா நைட்ரோஃபீனோல் அமில இயல்பு கூடியதாகும். ஓகே. ஓதோ நைட்ரோஃபீனோல் ஓதோ நைட்ரோஃபீனோல் சரி, எங்கனைக்கு NO2 காணப்படுறது. அது மாதிரி இங்கனைக்கு பரவ நைட்ரோஃபீனோல் பார்த்தோம்டா OH NO2. சரி, ஒரு மூலகம் ஒரு எனக்கு இணைஞ்சிக்கின்னு வைங்களேன், NO2 மெட்டாவில் இணைஞ்சிருந்தா இப்போ ஒரு இலத்திரன் ஏவல் அகற்ற ஒரு மூலகம் ஒன்று இணைஞ்சிக்கின்னு வைங்களேன், NO2 இல்லை வேண்டிய இதாகிக்கலாம், சிறுவையாக்கலாம் இணைஞ்சிருந்தா அது வந்து பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கும். அதால் என்ன நடக்கும்டா, பென்சீன் வளையத்தில் உள்ள இலத்திரன் அடர்த்தி குறைய போகுது. இலத்திரன் அடர்த்தி குறையிறதால அடர்த்தி பென்சீன் வளையத்தில் குறையிறதால ஹைட்ரஜனுக்கு வந்து தண்டை இலத்திரன் சோடியை வந்து ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு வெளியேறது வந்து இலகுவாகிக்கும். H+ஆக வெளியேறது இலகுவாகிக்கும். ஏன்? NO2 போன்ற ஏவல் அகற்ற கூட்டம் வந்து பென்சீன் வளையத்தோடு இணைஞ்சிறதால பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரன் அடர்த்தியை குறைச்சும்.
அப்படி இலத்திரன் அடர்த்தியை குறைச்சறதால என்ன செய்யும்டா இந்த OH கூட்டத்தில் உள்ள OHல உள்ள ஹைட்ரஜன் வந்து தனிச்சோடி இலத்திரன்கள் பிணைப்புச்சோடி இலத்திரன்கள் உள்ள இலத்திரனை வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு H+ வெளியேறது இலகுவாக காணப்படும். சரியா? ஓகே, இப்படி வர்றது NO2 வந்து மெட்டால இணைஞ்சிரத்தை விட NO2 வந்து ஓதோல இணைஞ்சிரத்துக்கு வந்து அமில வலிமை வந்து கூட இருக்கும். அதாவது NO2 வந்து என்ன செய்யும், ஓதோல இணைஞ்சிருந்தாண்டா மெட்டால இணைஞ்சிரத்தை விட அதிகமாக என்ன தன்னை நோக்கி இலத்திரன்கள் இருக்கும். அதே மாதிரி ஓதோல இணைஞ்சிரத்தை விட பரால இணைஞ்சிருந்தாண்டா என்ன தனிச்சோடி இலத்திரனை வந்து தன்னை நோக்கி இழுக்கிற வீதம் வந்து கூடையாக காணப்படும். ஸோ அமில வலிமை வந்து மெட்டா விட ஓதோ கூட, ஓதோ விட பராக்க கூடையாக காணப்படும். சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். ஓதோ நைட்ரோஃபினோலை விட பரா நைட்ரோஃபினோலுக்கு அமில இயல்பு கூடியதாகும் அப்படின்னு சொல்லி அந்த கூற்றை வந்து நாங்கள் இப்போ எப்படி எடுப்போம், சரின்னு எடுப்போம். ஓகே, அடுத்த டி கூற்று வருவோம். ஹெக்சேனின் கொதிநிலை 1-பென்டனோலின் கொதிநிலையை விட குறைவானதாகும். ஹெக்சேனுக்கு எப்படி வரும்? CH3 CH2 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 CH3. சரியா? இது வந்து ஹெக்சேன். CH3 இன்னைக்கு இன்னொரு CH3 வரும். அதே மாதிரி 1-பென்டனோல் 5 கார்பன் CH3 CH2 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 OH. சரியா? இதில் மூலக்கூற்று திணிவு கிட்டத்தட்ட 88 வரும். இது வந்து 86 வரும். அண்ணளவா ரெண்டும் சமண்டு எடுப்போம். சரியா? இதில் லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் காணப்படும். இதில் லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் காணப்படுது. இதில் வந்து என்ன காணப்படுதுண்டா லண்டன் கவர்ச்சி விசை அதோட இருமுனைவு கவர்ச்சி விசையும் காணப்படும். இருமுனைவு கவர்ச்சி விசை காணப்படுது. ஏன்டா OH இணைஞ்சிரத்தால். இங்கே வந்து லண்டன் கவர்ச்சி விசை மட்டும் காணப்படும். ஸோ லண்டன் கவர்ச்சி விசை மட்டும் காணப்படுற சேர்வையை விட இருமுனைவு கவர்ச்சி விசை காணப்படுற சேர்வை, லண்டன் கவர்ச்சி விசையை விட இருமுனைவு கவர்ச்சி விசை காணப்படுற சேர்வைக்கு வந்து எப்படி கொதிநிலை வலிமையாக அதிகமாக காணப்படும். அதே இப்போ அண்ணளவா மூலக்கூற்று திணிவு ரெண்டும் சமனாக உள்ள சேர்வையை பார்க்கக்கூட. ஸோ இங்கே செல்லிக்கு வந்து ஹெக்சேனின் கொதிநிலை 1-பென்டனோலின் கொதிநிலையை விட குறைவாகும். ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். ஆகவே இனி வந்து ACD 3 கூற்றுகளும் சரின்றதால 5வது ஆன்சரை கொடுக்க போகிறோம். ஓகே, 40வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் சமநிலை தாக்கத்தை கருதுக. 2 NO கேஸ் சக Br2 கேஸ் 2 NO கேஸ் சக Br2 கேஸ் சமநிலை 2 NOBr கேஸ் 2 NOBr கேஸ். குறித்த ஒரு வெப்பநிலையில் 2 மோல் NO கேஸ் 1 மோல் Br2 கேஸ் 2 மோல் NO கேஸ் 1 மோல் Br2 கேஸ். நான் இதை இன்னைக்கு ஆரம்ப மூல்னு எடுக்கிறேன் என்பன ஒரு விரைத்த மூடிய குடுவையினுள் இடப்பட்ட போது தொகுதியின் அமுக்கம் 6-14 பெஸ்கலாக காணப்பட்டது. பின்னர் அதே வெப்பநிலையில் மேற்காட்டிய சமநிலை ஏற்பட்ட போது தொகுதியில் 0.2 மோல் Br2 கேஸ் காணப்பட்டதுடன் தாக்கத்தின் போது வெளிவிடப்பட்ட வெப்பம் 24 கிலோ ஜூல் ஆகவும் காணப்பட்டது எனின் பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. ஓகே, இங்கே வந்து சமநிலை தொகுதியில் சமநிலையும் போது தொகுதியில் 0.2 மோல் Br2 கேஸ் காணப்பட்டுச்சு. சரியா? அப்போ நான் இனி சமநிலை மூல் எழுதுகிறேன். சமநிலை மூல் அதில் Br2 கேஸில் எவ்வளோ காணப்பட்டீங்க? 0.2. ஆகவே இன்னைக்கு நான் பிரிகை மூல் எழுதுகிறேன். இப்போ பிரிகை மூலில் எவ்வளோ பிரிஞ்சிக்கும்? 0.8 மூல் பிரிஞ்சிக்கும். சரியா? 0.8 மூல் இனி பிரியுதுண்டா Br2க்கும் NOBrக்கும் இடையிலான விகிதம் 1:2ன்றதால இன்னைக்கு 1.6 மூல் NOBr உருவாகிக்கும். அதே மாதிரி NO கேஸில் எவ்வளோ பிரிகை அடைஞ்சிக்கும்? 1.6 மூல். ஆகவே இன்னைக்கு வந்து 2லேருந்து 1.6 கழிச்சா 0.4 மூல்
சமநிலையில் NO காணப்பட போகுது. சரியா? ஓகே. இப்போ விரைத்த குடுவைன்னு சொல்கிறதால, குறித்த வெப்பநிலையில் விரைத்த பாத்திரம்ன்றதால PV சமன் NRTயில் வெப்பநிலை குறித்த வெப்பநிலை குறைத்த வெப்பநிலைன்றதால வெப்பநிலை மாறாது, குறைத்த குடுவைன்றதால V மாறாது, அதே மாதிரி ஆரும் மாறாது. ஆகவே P நேர்விகித சமன் என்று எங்களுக்கு எடுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஆரம்பத்தில் காணப்பட்ட தொகுதியில் காணப்பட்ட அமுக்கம் வந்து எவ்வளோ? 6×14 பாஸ்கல். சரியா? 6×14 பாஸ்கல் காணப்படுது. இப்போ A கூற்ற பார்ப்போம். சமநிலை தொகுதியின் அமுக்கம் 4.4×14 பாஸ்கல் ஆகும் அப்படின்னு சொல்லி A கூற்றில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொகுதியில் வந்து எத்தனை மூல் மொத்தமாக காணப்படுது? 3 மூல் காணப்பட்டுச்சு. 3 மூல் காணப்படக்குள்ள 6×14 பாஸ்கல் என்ன காணப்பட்டிக்கு? அமுக்கம் காணப்பட்டிக்கு. ஆகவே சமநிலையில் எத்தனை மூல் காணப்படுது? 1.6, 0.4, 2, 0.2 கூட்டினா 2.2. ஆகவே 2.2 மூல் காணப்படக்குள்ள எவ்வளோன்னு பார்த்தா விட வரும். அப்படி பார்த்தாண்டா 4.4×14 பாஸ்கல்னு விட வரப்போகுது. இது வந்து என்ன? சமநிலையில் காணப்பட்ட தொகுதியில் அமுக்கம். சரியா? ஸோ இங்கே வந்து சமநிலையில் தொகுதியில் அமுக்கம் வந்து 4.4×14 என்று வரும். அந்த கூற்றும் சரி. அடுத்தது தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் -30 கிலோஜூல் மூல் -1 ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். 0. இப்போ இங்கே மேலே வந்து சொல்லிக்கு இந்த தாக்கத்தின் போது வெளியிடப்பட்ட வெப்பம் வந்து 24 -24 கிலோ ஜூல். சரியா? நான் இது இங்கே B கூற்றுங்கன்னு எழுதுறேன். அதே இப்போ 0.8 மூல் Br2 பிரிகை அடையக்குள்ள வெளியிடப்பட்ட வெப்பம் எவ்வளோ? 24. 1 மூல் Br2 அத்தனை தாக்கம்ன்றாங்க. தாக்கத்தில் வெப்ப உள்ளதை 1 மூல் Br2 பிரிகை அடையும். சரியா? அப்போ 0.8 மூல் பிரிகை அடையக்குள்ள 24 கிலோ ஜூல் வெளியிடப்படுதுண்டா 1 மூல் Br2 வெளியிடப்படக்குள்ள எவ்வளோன்னு பார்த்தா சரி. அப்படி பார்த்தா எவ்வளோ வரும்? அப்படி பார்த்தா 30 கிலோ ஜூல் வரப்போகுது. -30 போடுற புறவெப்ப தாக்கம் சுட்டியும் -30 போட்டுரும். அப்போ -30 கிலோ ஜூல் பர் மூல் வரும். அதே எங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கே Br2 வச்சு பார்த்தோம். அதே எங்களுக்கு NO கேஸை வச்சு பார்க்கவும் மேலும். சரியா? 1.6 பிரிகை அடையக்குள்ள 24 வருதுண்டா 2 பிரிகை அடையக்குள்ள எவ்வளோன்னு பார்த்தாலும் அதே விட தான் வரப்போகுது. சரியா? ஆகவே எங்களுக்கு வந்து -30 என்ற சுட்டியும் அந்த கூற்றை சரின்னு எடுப்போம். அடுத்த C கூற்று முட்டாக்க ஏவற் சக்தி பித்தாக்க ஏவற் சக்தியிலும் உயர்வாகும். இப்போ இங்கே பித்தாக்க வீதம் இப்போ இன்னைக்கு வந்து புறவெப்ப தாக்கம்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஆகவே புறவெப்ப தாக்கம்ன்றதால கட்டாயம் இப்படியான கிராஃப் ஒன்று தான் வரும். இன்னைக்கு வந்து முத்தாக்கத்தில் ஏவற் சக்தியை EA1 வச்சுட்டா பித்தாக்கத்தில் ஏவற் சக்தி EA2 எடுக்கிறேன். சரியா? புறவெப்ப தாக்கம்ன்றதால தாக்கிட வெப்ப உள்ளுறை வந்து விளைவிட வெப்ப உள்ளுறை விட அதிகமாக தான் காணப்படும். சரியா? தாக்கிட வெப்ப உள்ளுறை வந்து விளைவிட வெப்ப உள்ளுறை விட அதிகமாக தான் காணப்படும். அதோட முத்தாக்கத்தில் ஏவற் சக்தி வந்து பித்தாக்கத்தில் ஏவற் சக்தியை விட குறைவாக தான் காணப்படும். சரியா? ஸோ இங்கே வந்து முத்தாக்கத்தில் ஏவற் சக்தி பித்தாக்க ஏவற் சக்தியிலும் உயர்வு என்று சொல்லிடுறதால அந்த கூற்றை வந்து பிள்ளைண்டு எடுப்போம். அடுத்தது தொகுதியின் வெப்பநிலையை D கூற்றை பார்ப்போம். தொகுதியின் வெப்பநிலையை அதிகரிக்க Kp அதிகரிக்கும். சரியா? இப்போ பார்ப்போம். ஆனால் நான் இன்னைக்கு சமநிலை தாக்கத்தை அழிச்சிட்டேன். 2 NO சக Br2 2 NO Br அப்படி தானே காணப்பட்டுச்சு. இதெல்லாம் கேஸ் இதுவும் கேஸ் தானே. இப்போ Kp எப்படி வரும்? Kp சமன் NOBr P NOBr கேஸ் ட வர்க்கம் கீழே
பி NO கேஸ் வர்க்கம் தர பி BR2 கேஸ். BR2 கேஸ்ட பகுதி அமுக்கம், அதில் BR2 கேஸ்ட பகுதி அமுக்கம். சரி, ஓகே. இங்கே தொகுதியோட வெப்பநிலை அதிகரிச்சுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாகவே பார்த்தோம், இந்த தாக்கத்தில் வெப்ப உள்ளுரை என்ன, புறவெப்ப தாக்கம். சரியா, புறவெப்ப தாக்கன்றதால மைனஸ்னு வரும். சரியா, டெல்டா H மைனஸ். அப்போ வெப்பநிலையை நாங்கள் அதிகரிச்சேன்டா அகவெப்ப திசையில் நகரும். லெச்சட்லியர்ட தத்துவம், லீச்சட்லியர்ட தத்துவத்தின்படி ஒரு தொகுதியோட வெப்பநிலையை வந்து நாங்கள் அதிகரிச்சேன்டா அந்த சமநிலையை குறைச்சிறதுக்கு அகவெப்ப திசையில் நகரும். சரியா, தொகுதியோட வெப்பநிலையை வந்து நாங்கள் அதிகரிச்சிருந்தா சமநிலை வந்து அகவெப்ப திசையில் நகரும். அதே நாங்கள் தொகுதியோட வெப்பநிலையை வந்து குறைச்சேன்டா என்ன செய்யும், தொகுதியோட வெப்பநிலையை வந்து அதிகரிச்சேன்டா என்ன செய்யும், புறவெப்ப திசையில் நகரும். ஓகே, டெல்டா H மைனஸ்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் லீச்சட்லியரோட தத்துவத்தின் படி தெரியும் உங்களுக்கு, தொகுதியோட வெப்பநிலையை வந்து அதிகரிச்சேன்டா அகவெப்ப திசையில் தாக்கம் நகரும். அதே தொகுதியோட வெப்பநிலையை வந்து நாங்கள் குறைச்சேன்டா புறவெப்ப திசையில் நகரும். சரியா, இப்போ வந்து நாங்கள் தொகுதியோட வெப்பநிலையை வந்து இங்கே சொல்கிறபடி அதிகரிச்சிடும். அதிகரித்த கொள்ள என்ன நடக்கும்டா அகவெப்ப திசையில் நகரும். முத்தாக்கம் வந்து புறவெப்பம்டா அகவெப்ப திசை பித்தாக்கம். ஆகவே அகவெப்ப திசையில் நகரும். அகவெப்ப திசையில் நகர்றதால என்ன நடக்கும்டா, என்னோடையும் BR2டையும் மூல் விகிதம் என்ன செய்ய போகுது, மூல் வந்து அதிகரிச்ச போகுது. மூல் அதிகரித்தா என்ன நடக்கும், மூல் அதிகரித்தா பகுதி அமுக்கம் வந்து நேர் விகிதம் சமன் சுட்டியும் பகுதி அமுக்கமும் அதிகரிச்ச போகுது. ஸோ இங்கே வந்து அமுக்கம் அதிகரித்தோம், என்ன தாக்கிகளோட பகுதி அமுக்கங்கள் வந்து அதிகரித்த போகுது. ஆகவே KP குறையும். சரியா, இப்போ தொகுதியோட வெப்பநிலையை வந்து அதிகரிச்சிடும். ஸோ அகவெப்ப திசையில் தாக்கம் நகரும். அப்படி நகர்றதால என்னோடையும் BR2டையும் செறிவுகள் அதிகரித்த போது NO BR2 மூல்கள் வந்து அதிகரித்த போது, ஆகவே மூல்கள் அதிகரிச்சதால அமுக்கமும் அதிகரிச்சும், அமுக்கம் அதிகரிச்சதால KP வந்து குறைவடையும். இங்கே KP அதிகரிச்சோன்னு சொல்லிக்கு ஸோ அந்த கூற்று இல்லைன்னு எடுப்போம். ஸோ இங்கே வந்து A கூற்றும் B கூற்றும் சரி. ஆகவே இன்னைக்கு ஃபஸ்ட் ஆன்சர் எடுப்போம்.